அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ். பத்திரிகையாளர் திரு டிவி சோம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நிலைப்பாடு, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு நிலைப்பாடு. ஆனால் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக மீண்டும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது மீண்டும் சலசலப்புக்கு வித்திடாதா? இது சம்பந்தமான ஒரு டிபேட் நம்ம தந்தி டிவில நடந்தப்போ நான் சொன்னேன். எப்படின்னா, இது பொதுக்குழு அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள ஒரு சம்பந்தமான ஒரு கருத்து மாறுபாடு இருந்திருக்கும். பொதுக்குழுல அது வெடிக்குது. ஆனா மறுபடியும் இது வந்து மற்றவங்களுடைய ஒரு முன்னெடுப்புல ஒரு சமாதான விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து இதுக்கான ஒரு ஒத்துழைவா போயிடுவாங்க. நீரடித்து நீர் உலகாது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னா, அதே மாதிரிதான் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொன்னபோது இதை வந்து அன்புமணி இதுக்கு வந்து ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதை பார்க்கும்போது இது வந்து ஒரு அன்புமணி ஏற்றிருக்கார் அப்படின்னு தான் தோணுது. அதனால இதை ஒரு விஷயமா உட்கட்சி பிரச்சனை முடிந்தது, இளைஞரணி தலைவராக முகுந்தன் தொடர்கிறார் அப்படின்னா அன்புமணி ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற பொருள்படுதா? அந்த வார்த்தை ஒரு ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அன்புமணியோடைய ஒரு விருப்பத்தின் பேரிலே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு டக்குன்னு ஒரு இல்ல அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு இதை கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். யாரு அன்புமணி. இப்ப அடுத்தது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல் தான். அதுல யாரு கூட கூட்டணி, அது எந்த மாதிரியான கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச வேண்டியதா இருக்குமே தவிர, இந்த ஒரு இளைஞரணி தலைவர் யாரு அப்படிங்கறது பிரச்சனைய தாண்டி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கலாம். இல்ல, அதுல யாருடைய கை ஓங்கி இருக்கு அப்படின்றது என்னதான் உட்கட்சியா இருந்தாலும் கூட வெளிப்படையாகவே அவர் நியமிக்கிறார், அவர் மறுக்கிறார். இது என்னுடைய கட்சி, வேணும்னா இருங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. அதை தாண்டி சமரச பேச்சில் மீண்டும் பழைய நிலை, அதாவது இளைஞரணி பொறுப்புல யாரையும் போடாமையே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. தைலாபுரம் தோட்டத்தில் இந்த மாதிரிலாம் பேசப்பட்டதாக தகவல் வந்தது. மீண்டும் ராமதாஸ் அவர்கள் உறுதியா இருக்கார் அப்படின்னா அவருடைய பிடிதான் அதீதமா இருக்கு, இல்ல அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்றது இது பொருள்படுதுல. நிச்சயமா. இப்ப அவர் என்னன்னா அன்னைக்கு பொதுக்குழுவிலேயே சொன்னார்ல, இப்ப வந்து இந்த கட்சியை உருவாக்குனது நான், அதனால நான் சொல்றதுதான் கேட்கணும், இதெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொன்னாரு. நம்ம அந்த டிபேட்லயே கூட சொன்ன, இது அதீதமான, அதாவது சர்வாதிகாரமே தப்பு, இது அதீத சர்வாதிகாரம். இதுல இந்த நேரத்துல வந்து மறுபடியும் நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒருவேளை இந்த பிரச்சனையை வந்து பெரிய லெவல்ல அன்புமணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இதுக்கான ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு அவர் நினைச்சு போனார் அப்படின்னா, அன்புமணி அது மன்னிக்கணும், ராமதாஸ் அவர்களுக்கு எந்தவித பொறுப்பும் கட்சியில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும். ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவுல அன்புமணி மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தான் அந்த வந்து சட்ட ரீதியான அந்த அங்கீகாரம் இருக்கு. அதே போல அன்னைக்கு பொதுக்குழு நடந்தப்போ பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வெளியில இருந்தவங்க சில பேர் சொல்லுவாங்க, பல பேர் கூட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அன்புமணி சார்பில் வந்து ஒரு கூட்டணி போனது அமைஞ்சிச்சு, தோல்வி இறங்கிச்சு அப்படின்னு. ஆனா கட்சி நிர்வாகிகளோ கட்சி தொண்டர்களோ அந்த மாதிரி நினைச்சதா தெரியல. அன்னைக்கு பொதுக்குழுவிலேய அன்புமணி தன்னுடைய ஒரு புதிய அலுவலகத்தை அறிவிச்சுட்டு போறாரு. அவரு பின்னாடிதான் ஆக பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து போறாங்க, அன்புமணிக்காக குரல் எழுப்புறாங்க. டாக்டர் ராமதாஸ் அவருடைய காரை சுட்டு நின்று கூட குரல் எழுப்புறத பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இது ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா நகர்வாங்களா? ஏன்னா சமாதானம் ஆகிவிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க, ஆனாலும் உள்ள பிரச்சனை இருக்க மாதிரி தெரிகிறது. தேர்தல் ஆணையம் வரைக்கும் இது போகும் நினைக்கிறீங்களா? இல்ல, அது முக்கியமா போகாது. நான் அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இது வந்து நிச்சயமாக பேசி தீர்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இதை விட பெரிய பிரச்சனை பல கட்சிகள்ல நடந்திருக்குது. வெட்டுக்குத்து அடிக்கடி கொலை வரைக்கும் போய் கூட சமாதானமா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இது அந்த அளவுக்கான ஒரு விஷயம் தவிர, ஒரு வேளை இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆனால் அன்புமணி பக்கம் தான் இருக்கும், கட்சி நிர்வாகிகளும் அன்புமணி பக்கம் தான் இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு இன்னொருத்ததான் நான் சொல்றேன். அதுதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை பிரச்சனை வந்தால் அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ்.